இன்றைய செய்திகள். தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்புகள் மற்றும் தலைப்பு செய்திகள். மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம். மாவட்ட வளர்ச்சி பணிகளை முடுக்கிவிடவும் நலத்திட்டங்களை விரைவாக செயல்படுத்தவும் ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திற்கும் தனித்தனி பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. ரயில் சேவை நீடிப்பு. பயணிகள் கூட்டத்தை கருத்தில் கொண்டு திருச்சி பெங்களூர் இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் சேவை ஜூன் மாதம் 9, 16, 23, 30 ஆகிய தேதிகளுக்கு நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தனியார் பள்ளி கட்டண விவரம். அனைத்து தனியார் பள்ளிகளும் வகுப்பு வாரியான கல்வி கட்டண விவரங்களை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அறியும் வகையில் இணையதளத்திலும் பள்ளியின் தகவல் பலகையிலும் ஜூன் 5ஆம் தேதிக்குள் வெளிப்படையாக வைக்க வேண்டுமென கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. டிஜிபி மாற்றம். தமிழகத்தின் புதிய சட்ட ஒழுங்கு டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் பொறுப்பேற்றுக் கொண்டார். முந்தைய டிஜிபி சந்தீப் ராயரந்தூர் சிறைத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். கோவை மாவட்டத்திற்கு பெருமை. மத்திய அரசு அறிவித்துள்ள 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய பஞ்சாயத்து விருதுகளில் கோவை மாவட்டம் 3வது இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளது. மறுதேர்வு. தொழில்நுட்ப கோளாறுகளால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்காக சிஇடி மறுதேர்வுகள் ஜூன் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹால் டிக்கெட்டுகள் இணையதளத்தில் உள்ளன. வானிலை எச்சரிக்கை. கன்னியாகுமரிக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று 15 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேர்வு விண்ணப்ப கால நீடிப்பு. ஜூன், ஜூலை 2026 மேல்நிலை துணை தேர்வுகளுக்கான விண்ணப்ப கால அவகாசம் மாணவர்களின் நலன் கருதி ஜூன் 4ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. புகையிலை தடை. குட்கா மற்றும் பான் மசாலா உள்ளிட்ட புகையிலை சார்ந்த பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை வரும் 2027 மே மாதம் 23ஆம் தேதி வரை மேலும் ஒரு ஆண்டிற்கு நீடிக்கப்பட்டுள்ளது. தங்க இருப்பு குறித்து விளக்கம். இந்திய ரிசர்வ் வங்கி தங்கம் விற்பனை செய்வதாக சமூக வலைத்தளங்களில் பரவும் தகவல்கள் முற்றிலும் பொய்யானவை என்றும் தங்களிடம் 880 டன் தங்கம் இருப்பில் உள்ளதாகவும் RBI விளக்கமளித்துள்ளது. விமான எரிபொருள் நிதி. விமான எரிபொருள் விலையை கட்டுக்குள் வைத்திருக்க மத்திய அரசு 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. எபோலா அச்சம் வேண்டாம். இந்தியாவில் இதுவரை எபோலா வைரஸ் பாதிப்பு எதுவும் இல்லை என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஏதேனும் சந்தேகம் இருப்பின் 1075 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். மானிய உதவி. உளுந்து, பாசிப்பயிறு உள்ளிட்ட பயிர் வகை பதப்படுத்தும் நிலையங்கள் அமைக்க முன்வரும் விவசாயிகள், உற்பத்தியாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் சங்கங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் என வேளாண்மை துறை அறிவித்துள்ளது. மகளிர் உரிமை தொகை மறுசீரமைப்பு. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதியற்ற பயனாளிகளை நீக்கி தகுதியான பெண்களுக்கு மட்டுமே பணம் சென்றடைவதை உறுதி செய்ய இத்திட்டம் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு வருகிறது. இன்றைய செய்திகள். இன்றைய தினம் அறப்போர் இயக்கம் கனிம வளத்துறை அமைச்சர் திரு TK பிரபு அவர்களை சந்தித்து 3 மனுக்களை அளித்தனர். அறப்போர் இயக்கம் லஞ்ச ஒழிப்பு துறையிலும் அரசாங்கத்திலும் 2024ஆம் ஆண்டு கொடுத்த திமுக அரசின் ரூபாய் 700 கோடி திருநெல்வேலி கல்குவாரி ஊழல் மீது கிரிமினல் நடவடிக்கையும் கனிம வள இழப்பை மீட்கும் அபராத நடவடிக்கையும் உடனடியாக எடுக்க வேண்டும். அறப்போர் புகாரில் FIR பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க லஞ்ச ஒழிப்பு துறைக்கு உடனடியாக அனுமதி வழங்க வேண்டும். கடந்த ஆட்சியில் ஜனவரி 2026இல் சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்ட அரசாணையை புதிய அரசு உடனே திரும்ப பெற வேண்டும். திரும்ப பெறுவதன் மூலம் 20,000 கோடி ரூபாய் அளவுக்கு அரசுக்கு ஏற்பட இருக்கும் வருமான இழப்பு தடுக்கப்படும். புதிய ஆட்சியில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்குவாரிகளையும் சர்வே எடுத்து விதிமீறும் கல்குவாரிகள் அனைத்தும் சட்டப்படி மூடப்பட்டு இழந்த பணத்தை மீட்டெடுத்து அரசின் வருமானத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய குவாரிகள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஊழல் பொது ஊழியர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு கல்குவாரி அனுமதி சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களையும் வெளிப்படையாக மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட வேண்டும். பாஸ் என்ற பெயரிலே நடந்து வரும் மோசடி பாஸ் முறையை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். எடைமேடை மற்றும் செக் போஸ்ட்களில் கொண்டு செல்லப்படும் ஒவ்வொரு மெட்ரிக் டன்னும் மொத்த அனுமதியில் கழியும்படி உண்மையான பாஸ் முறை கொண்டு வரப்பட வேண்டும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களை தலைமைச் செயலகத்தில் கோயம்புத்தூர் மாவட்ட சிறு தொழில் சங்க தலைவர் திரு M கார்த்திகேயன், துணைத் தலைவர் திரு V ரங்கசாமி, இன்டெக் தொழில்நுட்ப மைய கௌரவ செயலாளர்
திரு எம்பி ரமேஷ் பாபு, மையத்தின் இயக்குனர் திரு வி சுந்தரம் ஆகியோர் சந்தித்து பேசினார்கள். இன்று தலைமைச் செயலகத்தில் ஹோண்டாய் மோட்டார் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனரும் தலைமைச் செயல் அதிகாரியுமான திரு டி அருண் கார்க் அவர்கள் மூத்த அதிகாரிகளுடன் இணைந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு எஸ் ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்து பேசினார். என் அன்பு சகோதரரும் தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து எங்கள் மகளின் திருமணத்திற்கு அழைப்பிதழ் வழங்கியதால் இது எங்கள் குடும்பத்திற்கு உண்மையிலேயே ஒரு சிறப்புமிக்க மற்றும் மறக்க முடியாத நாளாக அமைந்தது என்று நடிகை குஷ்பு மற்றும் அவருடைய குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். அவரை காணும் போதெல்லாம் எங்கள் இதயங்கள் பெருமையாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்புகின்றன. குழந்தைகள் மிகுந்த பரவசமடைந்தனர். அவரை விட்டு தங்கள் கண்களை எடுக்க முடியவில்லை. அவரது பணிச்சுமை அதிகமாக இருந்த போதிலும் நாங்கள் எப்போதும் போற்றி வந்த அதே அன்பு, பாசம் மற்றும் அழகான புன்னகையுடன் எங்களை வரவேற்றார். என் சகோதரரே, உங்களின் பொன்னான நேரத்திற்கும் அன்புக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி. வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு அது மகத்தானது என்று நடிகர் சுந்தர் சி மற்றும் நடிகை குஷ்பு அவர்கள் குடும்பமாக வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். கரூர் மேற்கு மாவட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் செயலாளர் சகோதரர் திரு வி.பி. மதியழகன் அவர்கள் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் என்னை மரியாதையுடன் சந்தித்தார். கரூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சகோதரர் திரு ரமேஷ் அவர்களும் காங்கிரஸ் மற்றும் டிவிகே கழகத்தின் நிர்வாகிகளும் உடனிருந்தனர். கரூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அபிவிருத்தி பணிகள் குறித்த நாங்கள் கலந்துரையாடினோம். ஜோதிமணி எம்பி அவர்கள் எக்ஸ் தளத்தில் பதிவு. கர்நாடக மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு டி.கே. சிவகுமார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். காங்கிரசுக்கு ராஜ்யசபா சீட். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள மாநிலங்களவை இடத்தை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்குவதாக முதல்வர் விஜய் அறிவிப்பு. வரும் 18ஆம் தேதி தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படும் என்று முதல்வர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். கோவளம் வடிநில பகுதியில் புதிய குடிநீர் நீர்த்தேக்க பணிகள் ஆய்வு. மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் எம்எல்ஏ அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் எம்எல்ஏ அவர்கள் கோவளம் வடிநில பகுதியில் ரூபாய் 342.60 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய குடிநீர் நீர்த்தேக்க பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். சென்னைக்கு நாளொன்றுக்கு 170 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்க முடியும். 34 கிலோமீட்டர் நீளத்துக்கு மண்கரை மற்றும் வெள்ள நீரை முறைப்படுத்த நீர் ஒழுங்கிகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பணிகளின் தரத்தில் சமரசமின்றி நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் மிக துரிதமாக முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் டாக்டர் எம் வீரப்பன் ஐஏஎஸ் அவர்கள், திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு விஜயராஜ் மற்றும் நீர்வளத்துறை வருவாய்த்துறை உயர் அதிகாரிகள் உடனிருந்தனர். என் மகனுக்கு டிவிகே என பெயர் வைக்கப் போகிறேன். தாவேக எம்எல்ஏ பல்லவி அறிவிப்பு. சென்னை திருவிக நகர் தொகுதி தாவேக சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். பல்லவி தனக்கு பிறந்த ஆண் குழந்தைக்கு தனது கட்சியின் சுருக்க பெயரான டிவிகே என்று பெயர் சூட்டப் போவதாக அறிவித்துள்ளார். நாம ஜெயிச்சிட்டோம். கன்னியாகுமரியில் விடிய விடிய போராடி டாஸ்மாக் கடையை மூட வைத்த மக்கள் நாம ஜெயிச்சிட்டோம் மாறா என்பது போல் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே பொதுமக்கள் டாஸ்மார்க்கை தொடர் போராட்டம் நடத்தி மூட வைத்துள்ளார்கள். இதையடுத்து இனிப்பு வழங்கி பொதுமக்கள் கொண்டாடினார்கள். முன்னதாக டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி விடிய விடிய போராடி மக்கள் மூட வைத்துள்ளார்கள். பாயாசம் தயார் செய்து அனைவருக்கும் கொடுத்து மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டார்கள். மிஸ்ஸான செம சான்ஸ். தாவேக தங்கள் ராஜ்யசபா எம்பியை டெல்லிக்கு அனுப்ப இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும்? தமிழகத்தில் தற்போதைய அரசியல் நிகழ்வுகளில் மிக முக்கிய திருப்பமாக தங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ராஜ்யசபா இடத்தை கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு தாவேகா விட்டு கொடுத்துள்ளது. அதுவும் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளிலே தமிழகத்தில் ஆட்சியை பிடித்த நிலையில் ராஜ்யசபா எம்பியாகும் வாய்ப்பை விட்டு கொடுத்துள்ளது தாவேக. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த கோபம். தாவேகாவிற்கு தாவுகிறார் திமுகவின் இளம் நம்பிக்கை. பெரிய டீமும் போகுது. தாவேக நோக்கி நகரும் இளம் தலைவர். திமுகவில் தனக்கு ஏற்பட்ட அரசியல் முடக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த இளம் தலைவர் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தாவேகவின் அசுர வளர்ச்சியை உன்னிப்பாக கவனித்தார். தாவேக ஆட்சிக்கு வந்துள்ளதை பார்த்த அவர்
தனது அரசியல் எதிர்காலத்துக்கு தாவேக சரியான தளம் என முடிவு செய்துள்ளார். தற்போது தாவேகவின் முக்கிய நிர்வாகிகள் மூலம் கட்சியின் உயர்மட்ட தலைமையை அணுகி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். திமுகவில் செய்த களப்பணி, சமூக ஊடக செல்வாக்கு மற்றும் இளைஞர்களை ஈர்க்கும் தனது ஆளுமையை வலியுறுத்தி முக்கிய பொறுப்பு கோரி வருவதாக தெரிகிறது. ராஜ்யசபா சீட் ஓகே சொன்ன விஜய் 3 மாதங்களில் 2 எம்பிக்கள் கணக்கு போட்டு தூக்கிய காங்கிரஸ் கட்சி தங்களுக்கு ஆதரவு தெரிவித்தால் 2 அமைச்சர் பதவி, 1 ராஜ்யசபா எம்பி சீட் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் உறுதியளித்திருந்தார். இதையடுத்து தற்போது காங்கிரஸ் கட்சிக்கு 1 எம்பி சீட் ஒதுக்கப்படுவதாக விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். விஜய் அரசியல் புதிய சகாப்தம். ₹1 லஞ்சமின்றி 171 வணிக வரி அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு. தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்றதிலிருந்து நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு முக்கிய உதாரணமாக வணிக வரித்துறையில் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த 171 அதிகாரிகளுக்கு லஞ்சமின்றி பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை அரசு ஊழியர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. புதிய டிஜிபியுடன் விஜய் தலைமைச் செயலக சேம்பரில் 1 மணி நேர க்ளோஸ் டோர் மீட்டிங். 3 முக்கிய அசைன்மெண்ட். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு கட்டமைப்பை முற்றிலுமாக சீரமைக்கும் நோக்கில் புதிய டிஜிபி நியமிக்கப்பட்ட அடுத்த சில மணி நேரங்களிலே தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிரடியாக களமிறங்கியுள்ளார். அரசியல் மோதலை விடுங்க, கலைஞர் கருணாநிதி பிறந்தநாளுக்கு முதல்வர் விஜய் போட்ட பதிவு. அரசியல் களத்தில் திமுகவுக்கும் தற்போதைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்திற்கும் இடையே கடுமையான அரசியல் ரீதியான மோதல்கள் நிலவி வரும் வேளையில் ஒரு முக்கிய அரசியல் நாகரிக நிகழ்வு இன்று அரங்கேறியுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் திராவிட இயக்கத்தின் மூத்த தலைவருமான கலைஞர் மு. கருணாநிதியின் 103வது பிறந்தநாளை முன்னிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவருக்கு எக்ஸ் தளம் வழியாக நெகிழ்ச்சியான முறையில் மரியாதை செலுத்தியுள்ளார். வைகோ அவர்கள் பெட்டி படுக்கையுடன் தாவேக செல்ல தயார். மதிமுக குறித்து புட்டு வைத்த மல்லை சத்யா. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தாவேகவுக்கு ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தாவேக ஆட்சி 5 வருடங்கள் தொடருமா? கூட்டணி கட்சிகள் என்ன நிலைப்பாட்டை எடுக்கும் என்கிற சந்தேகங்கள் நிலவுகின்றன. தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணி உடைந்துள்ளது. விசிக, ஐயுஎம்எல் ஆகியோர் தாவேக அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர். மதிமுக தாவேகவுக்கு ஆதரவான கருத்துக்களை கூறி வருகிறார்கள். பொட்டி படுக்கையுடன் தாவேக செல்ல தயாராகி விட்டதாக மல்லை சத்யா கூறியுள்ளார். திருச்சி நர்சிங் மாணவி உயிரிழப்புக்கு தரமற்ற மருந்தே காரணம். ஆய்வறிக்கையில் வெளியான அதிர்ச்சி தகவல். திருச்சி அரசு மருத்துவமனையில் மூக்குவலி அறுவை சிகிச்சைக்கு சென்ற செவிலியர் மாணவி சீதா உயிரிழப்பிற்கு டெக்ஸாமெதாசோன் மருந்தே காரணமாக இருக்கலாம் என அதிகாரிகள் ஆய்வு அறிக்கை அறிவித்துள்ளனர். உயர்மட்ட குழுவின் அறிக்கையை தொடர்ந்து குறிப்பிட்ட பேட்ச் டெக்ஸாமெதாசோன் மருந்து பயன்படுத்துவது நிறுத்தப்பட்டுள்ளது. ரொம்ப அவசரப்படாதீங்க. அண்ணாமலை, அமித்ஷா போட்ட அன்பு கட்டளை. இன்னும் தமிழ்நாடு திரும்பாதது ஏன்? தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு குறித்து கடந்த சில நாட்களாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு நிலவி வருகிறது. புதிய கட்சி தொடங்கப் போகிறாரா? பாஜகவிலே தொடரப் போகிறாரா என்ற கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் டெல்லி சென்றுள்ள அண்ணாமலை இதுவரை தமிழ்நாட்டுக்கு திரும்பாதது பல்வேறு யூகங்களை வகுத்துள்ளது. கையை மீறி போகும் டாஸ்மாக் விவகாரம். நேரடியாக இறங்கிய விஜய். ஒரே நேரத்தில் 2 பிரச்சனைகளுக்கு தீர்வு. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு விரைவாக தீர்வு காணும் வகையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரடியாக களத்தில் இறங்கியுள்ளார். ஆயத்தீர்வு மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷுடன் இணைந்து அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனை கூட்டத்தை நடத்தியுள்ளார். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. சீண்டிய எடப்பாடி, சீரிய வேலுமணி வழி அனுப்ப கூட வரவில்லையே. சட்டமன்ற தேர்தல் தோல்வி அதிமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. சிட்டிங் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் பலரும் கட்சியில் இருந்து விலகி வருகிறார்கள். தேர்தலுக்கு முன்பு அண்ணன் தம்பியாக இருந்த எடப்பாடி பழனிசாமியும் வேலுமணிக்கும் பனிப்போர் நிலவுகிறது. எடப்பாடி வேலுமணி அணிகள் இணைந்து விட்டன. ஆனாலும் பிரச்சனைகள் தீரவில்லை. பொள்ளாச்சி ஜெயராமன் வீட்டில் தொடங்கிய பிரச்சனை கோவை விமான நிலையம் வரை சென்றுள்ளது. இதில் வேலுமணி மிகவும் அப்செட்டாக சென்றுள்ளார். உடனே வாங்க அதிகாரிகளை மீட்டிங் ரூமுக்கு அழைத்த விஜய். துளர்ச்சி எடுத்துட்டாரே, வாத்தி ரைடு. தமிழக அரசின் நிர்வாகத்தில் ஒழுங்கினங்கள் மற்றும் மக்கள் பாதிப்புகளை உடனடியாக தீர்க்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடர் ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது.
வரும் நாட்களில் ஒவ்வொரு துறையாக விஜய் மீட்டிங் நடத்த உள்ளாராம். அன்னதானம் எங்கே போடுறீங்க, வாட்டர் ஸ்பாட் எங்கே அதிகாரிகளை கேள்விகளால் துளைத்த அமைச்சர் ரமேஷ். சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுகவை தோற்கடித்து தாவேக ஆட்சியை பிடித்துள்ளது. முதலமைச்சர் விஜயின் செயல்பாடுகளில் ஆதரவும் எதிர்ப்பும் கலந்துள்ளது. சில விஷயங்கள் வரவேற்பையும் சில விஷயங்கள் சர்ச்சையும் கிளப்பி வருகின்றன. அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ஆய்வு என்கின்ற பெயரிலே ரீல்ஸ் வீடியோ எடுப்பதாக புகார் உள்ளது. அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ஆய்வு பல்வேறு விவாதங்கள் கிளப்பி வருகிறது. காஞ்சிபுரம் தேர் திருவிழாவில் ரமேஷ் ஆய்வின் போது அதிகாரிகளுக்கு அட்வைஸ் செய்து அறிவுறுத்தல்களை வழங்கினார். இந்தியாவில் வீடுகளில் தேங்கி கிடக்கும் 32,000 டன் தங்கம் மறு சுழற்சி செய்ய விரும்பும் பிரதமர் மோடி அவர்கள் ஏன் இந்திய குடும்பங்கள் மற்றும் கோவில் அறக்கட்டளையிடம் சுமார் 32,000 டன் தங்கம் பயன்படுத்தப்படாமல் இருப்பதாக மதிப்பிடப்படும் நிலையில் அந்த தங்கத்தை பொருளாதார சுழற்சிக்குள் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டு வருகிறது. இதன் மூலம் தங்க இறக்குமதியால் ஏற்படும் அந்நிய செலவாணி சுமையை குறைக்க முடியும் என கருதப்படுகிறது. சொலிங்கநல்லூர் ஏரி புனரமைப்பு திட்டம் இன்று மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு ECRP சரவணன் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. 717 டாஸ்மாக் கடைகளை மூட சொல்லிட்டு அப்படியே விடாமல் இப்போ தலைமைச் செயலகத்தில் மதுவிலக்கு அமைச்சர் விக்னேஷ் அதிகாரிகளுடன் முதல்வர் ஆலோசனை. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து 59 எம்எல்ஏக்கள் சபாநாயகரிடம் தாங்கள்தான் உண்மையான திரிணாமுல் என்று கடிதம். தமிழக மீனவர்கள் 30 பேர் விடுதலை. தமிழக முதல்வர் டெல்லி பயணத்தின் போது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு பல நாட்களாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க பிரதமரிடம் கோரிக்கை வைத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக நேற்று மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம். இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மரியானோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.